அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சுக்களே, சென்ற பாடத்திலே நாங்கள் தண்ணீரை பற்றிய எத்தனை வகையான தண்ணீர் இருக்கின்றன, அந்த தண்ணீர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்தோம். அதில் இரண்டாவதாக கூறப்பட்டது தாஹிர் என்ற பெயருடைய தண்ணீர். அதை பற்றி விரிவாக எங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். தாஹிர் என்றால் தான் சுத்தம், பிற வஸ்துக்களை அதனால் சுத்தம் செய்ய முடியாது. அதாவது தேநீர், தெம்பிலி தண்ணீர், அதுபோன்ற ஏனைய மருந்து வகைகள், இது போன்ற தண்ணீர்கள் தான் தாஹிர் என்ற பெயரில் அடங்கும். எனவே இந்த தண்ணீரினால் அது குடிப்பதற்கு பாவிக்கலாம், ஆனால் அதனால் பிற வஸ்துக்களை சுத்தம் செய்ய முடியாது. அடுத்ததாக மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டியதுதான் நஜீஸான தண்ணீர். நஜீஸ் என்றால் அந்த நஜீஸை இரண்டு வகையாக ஷரியா பிரிக்கின்றது. ஷரியாத்துடைய இமாம்கள் எங்களுக்கு இரண்டு வகையாக பிரித்து தருகின்றார்கள். ஒன்று பொறுக்கப்படக்கூடிய நஜீஸ், மற்றது பொறுக்கப்பட முடியாத நஜீஸ். பொறுக்கப்பட முடியாத நஜீஸ் என்றால் நாய் பன்றியுடைய நஜீஸ். இந்த இரண்டு நஜீஸும் பட்டதென்றால் 7 முறை கழுவ வேண்டும். 7 முறை கழுவ வேண்டும். அதிலே ஒரு முறை தண்ணீரிலே மண்ணை கலந்து சேற்று நீராக மாற்றி அந்த நீரை ஊற்றி ஒரு முறை கழுவிவிட்டு திரும்ப 6 முறை கழுவ வேண்டும். இப்படி கழுவினால்தான் அந்த நாய் பன்றியுடைய நஜீஸ் சுத்தமாகும். அதே நேரத்திலே அந்த படக்கூடிய நாயும் காய்ந்திருக்கின்றது. எங்களுடைய உடம்போ எங்களுடைய உடையிலே பட்டால் உடம்பிலே பட்டால் உடையும் காய்ந்திருந்தால் அதை ஒரு முறை கழுவினால் போதும். ஆனால் அந்த நாய் அல்லது பன்றி ஈரமாக இருக்கின்றது, அல்லது எங்களுடைய உடம்போ ஈரமாக இருக்கின்றது, பட்ட இடம் ஈரமாக இருக்கின்றது என்றால் அதை கட்டாயம் 7 முறை கழுவ வேண்டும். ஆனால் பன்றியுடைய எச்சில் பட்டதென்றால் அதை 7 முறை எப்படியும் கழுவித்தான் ஆக வேண்டும். அல்லது வாய் மூக்கு பட்டதென்றால் அது எப்படியுமே ஈரமாகத்தான், எல்லா நேரங்களிலும் ஈரமாகத்தான் இருக்கும். எனவே அதை 7 முறை கழுவ வேண்டும். ஒரு முறை மண் போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த மண் போடாமல் கழுவினால் மண் போடாமல் எத்தனை முறை கழுவினாலும் அந்த நஜீஸ் சுத்தமாக மாட்டாது. இதுதான் இமாம்களுடைய அனைவர்களுடைய கூற்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் நாய் பன்றியுடைய நஜீஸிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாதைகளிலே செல்லும் போதும் நாய் பன்றியுடைய நஜீஸ் படாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடம்பிலே நாய் பன்றி படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமானவர்கள் உடை அணியும் போது சிலவர்கள் என்ன செய்கின்றார்கள், கரண்டை காலுக்கு கீழால் உடை அணிந்து செல்கின்றார்கள். கரண்டை காலுக்கு கீழால் உடை அணிந்து செல்வர்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். பாதையிலே நாய் நஜீஸ் இருக்கின்றன. நாய்கள் எல்லா இடங்களிலேயும் நாய் நஜீஸ் படுகின்றது. எனவே அந்த நாய் நஜீஸில் எங்களுடைய உடம்பிலே நாங்கள் அந்த கரண்டைக்கு கீழால் நாங்கள் உடை அணிந்து செல்லும் போது அந்த உடுப்பிலே அந்த நஜீஸ் பட்டு விட்டதென்றால் எங்களுக்கு தெரியாமல் பட்டுவிடும். அதனுடன் நாங்கள் தொழுதோம் என்றால் எங்களுடைய தொழுகை ஸஹத்தாக மாட்டாது. அதே நேரத்திலே பள்ளியினுள்ளே அதை நாங்கள் சென்றோம் என்றால் அந்த பள்ளியும் நஜீஸ் ஆகிவிடும். ஏனையவர்களுடைய தொழுகை பாத்திலாகுவதற்கு நாங்கள் காரணமாக ஆகிவிடுவோம். எனவே இந்த விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். கரண்டைக்கு கீழால் அதிகமான பெண்கள் என்ன செய்கின்றார்கள், அபாய அணியும் போது கரண்டைக்கு கீழால் தான் அதிகமானவர்கள் அணிகின்றார்கள். ஆனாலும் இந்த விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாதையில் நடந்து செல்லும் போது எப்படியுமே அந்த நஜீஸ் படுவதற்கு சாத்தியமாகத்தான் இருக்கின்றது. நாய் இல்லாத இடம் எங்களுடைய நாட்டிலே இல்லை. எனவே எந்த இடத்தில் பார்த்தாலும் நாய் இருக்கின்றது. எனவே அந்த நாய் நஜீஸ் பண்ணியிருந்ததென்றால் அந்த நஜீஸ் எங்களுக்கு தெரியாமல் பட்டுவிட்டதென்றால் எங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகவாதிகளை பார்ப்பதென்றால் நீங்கள் கரண்டை காலுக்கு கீழால் உடுப்பவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக. காரணம் இதுதான். இப்படி நஜீஸ் பட்டதென்றால் அவர்களுடைய தொழுகை ஸஹத்தாக மாட்டாது. தொழுகை ஸஹத்தாகாமல் இருந்ததென்றால் அவர்கள் செல்லக்கூடிய நரகம்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் கரண்டிக்கு கீழால் ஆடை அணியும் போது நாங்கள் அப்படித்தான் அணிய வேண்டும் என்றிருந்தாலும் நாங்கள் பாதையில் செல்லும் போது எங்களுடைய உடையை நாங்கள் உயர்த்தி கொண்டு நஜீஸ் படாத விதத்திலே நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். அப்படி நஜீஸ் பட்டுவிட்டதென்றால் நாங்கள் 7 முறை அதை கழுவிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை மண் போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பொறுக்கப்படக்கூடிய நஜீஸ், அதாவது பொறுக்கப்படக்கூடிய நஜீஸ் என்றால் அது சாதாரணமாக மலம், ஜலம், வாந்தி, அது சாராயம்,
ஆல்கஹால் இது போன்ற விடயங்கள் பொறுக்கப்படக்கூடிய நஜீஸ்கள். இந்த நஜீஸ்களையும் நல்ல முறையிலே நாங்கள் கழுவி கொள்ள வேண்டும். ஒரு முறை கழுவிட்டால் போதும். ஆனால் அதில் நிறமோ வாடையோ சுவையோ இருக்கும் என்றால், அந்த பட்ட நஜீஸுடைய நிறம் இருக்கும் என்றால், அல்லது வாடை இருக்கும் என்றால், அல்லது சுவை இருக்கும் என்றால், அதை நல்ல முறையிலே தேய்த்து கழுவி கொள்ள வேண்டும். இது அந்த இரண்டும் அந்த மூன்றும் நீங்கும் வரை நாங்கள் அதை கழுகாமல் நாங்கள் அதை பாவித்தோம் என்றால் அந்த நஜீஸ் நீங்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எனவே இந்த விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். இது பற்றிய ஏனைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். எம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்மையிலும் மறுமையிலும் நல்லொருள் பாலித்து எங்களுடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.